சொந்தங்களே, நம்ம சொந்தங்கள் பிரியப்பட்டு அவங்க பார்க்கக்கூடிய ஒரு சில யூடியூப் சேனல்களில் கருவாட்டு வியாபாரம் பண்ணுறாங்க. அவங்கள்ட்ட கொடுவா கருவாடு வாங்கி நம்மளுக்கு அனுப்பியிருக்காங்க. இந்த கொடுவா கருவாடு வந்து கிலோ 1500 மேலே விற்பனை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். நமக்கு அரை கிலோவோ 1 கிலோவும் தெரியலை. இந்த ஒரு பாக்கெட் வாங்கி நம்மளுக்கு அனுப்பியிருக்காங்க. இந்த கருவாடு வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ஆனால் நாங்கள் யூஸ் பண்ணவே இல்லை. என்ன காரணம்னா, இந்த கருவாடை ஓப்பன் பண்ணவே முடியலைங்க, அவ்வளோ நாத்தம். கருவாடுன்னு சொல்கிறது வந்து மணத்தை தான் தரணும், நாத்தத்தை தரக்கூடாது. அந்த அளவுக்கு வீசுதுங்க கருவாடு. இப்போ ஒரு பொடி கருவாடுனா உப்பில் ஊற வச்சோம், காய வச்சோம், ஒன்றுமே தெரியாது. பெரிய கருவாடுகளை பொறுத்த வரைய முழுக்க வந்து உப்பும் போடணும், மஞ்சப்பொடியும் போடணும். அப்போ தான் அந்த கருவாடுடைய மனம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த கருவாடை ஒரு நல்ல குவாலிட்டியாக நம்ம மாற்றி சமைச்சு சாப்பிட போகிறோம். இன்னைக்கு இந்த கருவாடை தான் நம்ம சரி பண்ண போகிறோம். வாங்க சொந்தங்களே, இப்போதாங்க கருவாடு கணக்காக இருக்குது. கருவாடு கவரோடு வரும்போது அவ்வளோ ஒரு நாத்தம், சமைச்சே சாப்பிட முடியாது. இந்த கருவாட்டை ஒரு தண்ணி 2 நாளிலே தான் கழுவுற மணி நீங்கள் வீடியோ பதிவில் பார்த்துருப்பீங்க. ஒரு தடவை கண்ணியில் கழுவி இருக்கும் சொந்தங்களே. இப்போ இந்த கருவாடு இன்னுமே மனமாக இருக்கிற மஞ்சள் பொடி போட்டு வேற காய போட்டுக்கிறோங்க. அறுவடணுமா காஞ்சாத்தான் சாப்பிட முடியும். வாங்க.